குழந்தைகளுக்கான போஹா கட்லட் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு 4 ஸ்பூன் அவல் எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில் 2 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் திருகுன கேரட் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வேக வச்ச பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1 பிஞ்சு ஓமம் எடுத்துக்கோங்க. அது கூடவே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ண நட்ஸ் பவுடரையும் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்க்காமல் பிணைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்புக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை பேனில் பட்டர் சேர்த்துட்டு 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இந்த போஹா கட்லெட்டை 6 மந்த்லேருந்து எல்லா குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம். ஸோ குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க.